வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை திரும்பப் பெறாவிட்டால் வீதிக்கு இறங்குவோம் என்கிறார் சுமந்திரன். இலங்கையின் சுற்றுலாத்துறையை குறிவைத்து பல்வேறு போலி செய்திகள். ருவான் ரணசிங்க குற்றச்சாட்டு. கல்வி அமைச்சை சுற்றி வளைத்த ஆசிரியர்கள். இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் அதிகரிப்பு. 3000க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. புடின் தொடர்பில் ட்ரம்ப் அதிருப்தி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை திரும்பி பெறாவிடின் போராட்டங்களை நடத்துவோம் என எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் கீழே கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வர்த்தமானி பிரசுரம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தின் பிரிவு 4 கீழே ஒரு வர்த்தமானி பிரசுரம் குறித்த பிரதேசம் சம்பந்தமாக செய்யப்பட்டால் அந்த தேதியிலே இருந்து 3 மாதத்துக்குள்ளே அந்த பிரதேசத்திலே யாருக்காவது சொந்தமான காணி இருந்தால் அல்லது காணிகள் மீது தங்களுக்கு உரித்து இருக்கிறது என்று அவர்கள் சொன்னால் 3 மாத காலத்துக்குள்ளே தங்களுடைய உரிமையை அவர்கள் கோர வேண்டும். அப்படி ஒருவரும் உரிமை கோராத நிலங்கள் அந்த பிரதேசத்திலே உடனடியாக அரசு உடைமையாக்கப்படும் என்று அந்த சட்டத்தின் 5ஆம் உபபிரிவு 1 சொல்லுகிறது. அதன் கீழே பிரகடனப்படுத்தல் ஒன்று கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறித்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு இந்த அசாதாரண சூழ்நிலையிலே அமுல்படுத்துவதனாலே பாரிய ஒரு அநீதி இந்த மக்களுக்கு இழைக்கப்பட போகிறது. மக்களுடைய சொந்த காணிகள், தனியார் காணிகள் அரச காணிகளாக இலகுவாகவே மாற்றப்படுகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இதனை மீள கைவாங்க வேண்டும். அப்படி மீள கைவாங்காவிட்டால் நாங்கள் மாபெரும் போராட்டம் ஒன்றை மக்கள் சார்பிலே நடத்துவோம் என்றும் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கிறோம். இலங்கையின் சுற்றுலாத்துறையை குறிவைத்து பல்வேறு போலி செய்திகள் வெளியிடப்படுவதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை குறிவைத்து பல்வேறு போலி செய்திகள் மூலம் அரசாங்கத்தை இல்லாமலாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். வெலிகம மற்றும் அருகம்பை பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களை கோடிட்டு காட்டியே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். முதல் நிகழ்வில் வெலிகமவில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவர் தாக்கப்பட்ட காணொளி இது 2024 நடந்த ஒரு சம்பவம் என விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இரண்டாவதாக அருகம்பை பகுதியில் பொது இடங்களில் சுற்றுலா பயணிகள் பிகினி அணிவதை தவிர்க்குமாறு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது அப்பகுதியில் இனப்பதற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியாகவும் கண்டறியப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். கொழும்பு நகராட்சி மன்றம் உட்பட முக்கிய உள்ளூராட்சி மன்றங்களில் கட்டுப்பாட்டை ஏற்படுத்த அரசாங்கம் முஸ்லிம் சமூகத்துடன் இணைந்து பணியாற்றி வரும் நேரத்தில் அருகம்பை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எனவும் பிரதி அமைச்சர் ரணசிங்க கூறினார். இனப்பதட்டங்களை ஏற்படுத்தவும் சேதத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை இல்லாமலாகவே சிலர் மேற்கொண்ட முயற்சிகளாக இந்த சம்பவங்களை அரசாங்கம் கருதுவதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சுற்றுலாத்துறையை குறிவைத்து பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்க முயற்சிக்கும் எந்த ஒரு நபரோ அல்லதோ குழுவும் மீதோ கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். கல்வி அமைச்சின் வளாகத்திற்குள் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் குழு ஒன்று வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதான அலுவலகத்திற்குள் செல்ல முற்பட்டதை அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தடுத்துள்ளனர். அதன் பின்னர் கல்வி அமைச்சில் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர்.
சம்பூர் மகா வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வேண்டும் வேண்டும் ஆசிரியர் வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை. சம்பூர் மகா வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பாடசாலையின் பெற்றோர்கள் இன்று பாடசாலைக்கு முன் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். சம்பூர் மகா வித்தியாலயத்தில் 526 பாடசாலை மாணவர்கள் உள்ளனர். அத்தோடு அபிவிருத்தி உத்தியோகத்தர் 4 ஆசிரியர்கள் 20 என தற்போது கடமையாற்றுகின்றனர். எனினும் கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம் உள்ளிட்ட 6 முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் இதனை நிவர்த்தி செய்து தருமாறு கோரியே இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் சுலோகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்ட இடத்திற்கு மூதூர் வலய கல்வி அலுவலகத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் தீபதாஸ் ஜெயந்தன் வருகை தந்தார். இதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடினார். அத்தோடு ஆசிரியர் பற்றாக்குறைக்கு முடியுமான ஏற்பாடுகளை செய்து தருவதாக தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறித்த இடத்திலிருந்து வெளியேறு சென்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் நாட்டின் ஏற்றுமதி வருவாய் 5.5 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை இதனை தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது இது 6.9% வளர்ச்சியாகும் என இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த காலப்பகுதியில் பதிவான மொத்த ஏற்றுமதி வருவாய் 5583.25 மில்லியன் அமெரிக்க டாலர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட 6 பேருக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட 6 பேருக்கு எதிரான வழக்கை ஜூன் 23ஆம் தேதி விசாரிக்க கொழும்பு தலைமை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு அப்போதைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் கொழும்பிற்கு வருகை தந்தபோது ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்கு முன்னால் வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டம் செய்ததாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட 6 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன்படி இந்த வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது பிரதிவாதிகளுக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி தான் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் வேறு திகதிக்கு வழக்கு விசாரணையை மாற்றித் தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு பிணை வழங்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் தரமற்ற கனிம உர கப்பலை இறக்குமதி செய்தமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு பிணை வழங்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாத பிரதிவாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்கர் பிணையிலும் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 சரீர பிணைகளிலும் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டார். மேலும் பிணைக்காக முன்னிலையாகும் இருவர் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் எனவும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார். மேலும் சாட்சிகளிடம் அழுத்தம் பிரயோகிப்பதை தவிர்க்கவும் விசாரணைகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் சந்தேக நபருக்கு நீதவான் உத்தரவிட்டார். மெர்வின் சில்வா, பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் அரச காணியை போலி ஆவணங்களை பயன்படுத்தி விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மெர்வின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மகர நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.
நாட்டின் அனைத்து இராணுவ முகாம்களிலும் இராணுவ சிப்பாய்கள் நலன்புரி பிரிவொன்று நிறுவப்பட உள்ளது. நாட்டின் அனைத்து இராணுவ முகாம்களிலும் இன்று முதல் இராணுவ சிப்பாய்கள் நலன்புரி பிரிவொன்று நிறுவப்படும் என இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த லொட்ரிகோவின் அறிவுறுத்தலுக்கமைய இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு அனைத்து இராணுவ முகாம்களிலும் உள்ள கட்டளை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் செயற்படும். இதன் மூலம் ஓய்வு பெற்ற அங்கவீனமுற்ற மற்றும் உயிரிழந்த இராணுவ சிப்பாய்களின் குடும்பங்களுக்கான நலன்புரி நடவடிக்கைகள் எளிதாக்கப்படும் எனவும் இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. 3000க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சுகாதார அமைச்சு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மே 19 முதல் 24 வரை 15 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட விசேட டெங்கொழிப்பு திட்டத்தின் கீழ் 1,28,824 பகுதிகள் ஆய்வு செய்யப்பட்டதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. ஆய்வு செய்யப்பட்ட இடங்களில் 1,19,677 வீடுகள், 257 பாடசாலைகள், 304 பிற கல்வி நிறுவனங்கள், 789 அரசு அலுவலகங்கள், 5025 தனியார் நிறுவனங்கள், 700 கட்டுமான தளங்கள், 195 தொழிற்சாலைகள், 263 பொது இடங்கள் மற்றும் 514 மத வளாகங்களும் அடங்கும். இவற்றில் 31,145 பகுதிகள் நுளம்பு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டன. இதன்படி 3,916 இடங்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதே நேரத்தில் 1,470 இடங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக அதிகரித்து வரும் டெங்கு அபாயத்திற்கு குறைக்கும் விதமாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் செயலாளர் அனில் ஜாசிங்க ஆகியோரின் உத்தரவின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. நுளம்பு இனப்பெருக்கத்தை தடுக்க வாரத்திற்கு ஒரு முறையாவது தங்கள் வளாகங்களை தவறாமல் ஆய்வு செய்து சுத்தம் செய்யுமாறு அமைச்சு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. கடற்படையினர் மற்றும் கடற்றொழில் செய்பவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் 75 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும், மன்னார் முதல் காங்கேசன்துறை வரையிலும் காற்றானது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். எனவே கடற்படையினர் மற்றும் கடற்றொழிலில் ஈடுபடுபவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தொடர்பான சர்வதேச செய்திகள். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் செயற்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் செயற்பாடுகள் திருப்திகரமானதாக இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் அண்மைய தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்தனர். ஒரே இரவில் அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என சர்வதேச ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து போர் நிறுத்தத்திற்காக மாஸ்கோ மீது மிக அழுத்தம் கொடுக்குமாறு உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலென்ஸ்கி மீண்டும் நட்பு நாடுகளை வலியுறுத்தியதுடன் அமெரிக்காவின் மௌனம் புடினை ஊக்குவிக்கும் எனவும் தெரிவித்திருந்தார். ரஷ்ய ஜனாதிபதி போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆர்வமாக இருப்பதாக கூறிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு வெளிப்படையான முயற்சியாகவும் ஜெலென்ஸ்கி கூற்று அமைந்திருந்தது. இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் செயற்பாடுகள் குறித்து ட்ரம்ப் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். புடின் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார் என ட்ரூத் சோசியலில் பதிவிடப்பட்டுள்ள ட்ரம்ப் உக்ரைன் மீது பாரியளவான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு மக்களை அழிப்பது தனக்கு பிடிக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். தொடர்பான விளையாட்டு செய்திகள்.
லீக் போட்டிகள் முடிவடைந்த பின்னர் வெளிநாட்டைச் சேர்ந்த வீரர்கள் அவர்களுடைய நாட்டிற்கு திரும்புவார்கள் என IPL நிர்வாகம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் 2025 தொடர் லீக் போட்டிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இந்நிலையில் RCB 13 போட்டிகளில் விளையாடி 8இல் வெற்றி, கைவிடப்பட்ட ஒரு போட்டியுடன் 17 புள்ளிகள் பெற்று புள்ளிகள் பட்டியலில் 3வது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் சுற்றை உறுதி செய்துள்ளது. நாளை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடன் பெங்களூரு அணி மோதுகின்றது. லீக் போட்டிகள் முடிவடைந்த பின்னர் வெளிநாட்டைச் சேர்ந்த வீரர்கள் அவர்களுடைய நாட்டுக்காக சர்வதேச போட்டிகளில் விளையாட சென்று விடுவார்கள் என IPL நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய அணிகள் மாற்று வீரர்களை தேர்வு செய்து வருகின்றனர். அவ்வகையில் லுங்கி இங்கிடிக்கு பதிலாக RCB அணியில் ஷிம்பாவோ வீரர் பிளஸிங் முசராபானி இணைந்துள்ளார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான பயிற்சிக்காக தென்னாப்பிரிக்க அணியுடன் லுங்கி இங்கிடி இணைகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.